வணக்கங்க. நாங்கள் ஐநாவரத்துலேருந்து வரோம். என் பொண்ணுக்கு அவளுக்கு 13 வயசு ஆச்சு. வாஷிங் மிஷினில் கை உள்ள விட்டு இந்த எலும்பை உடஞ்சிடுச்சு. நாங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க டாக்டர் கிட்ட போனோம். ஃப்ராக்சர் மல்டிபிள் ஃப்ராக்சராக இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. நாங்கள் பொம்பளை பிள்ளை ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போதைக்கு கட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு மாவு கட்டு 2 மாதம் 1 வாரம் வரைக்கும் அந்த மாவு கட்டு போட்டாங்க. இன்னமும் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா அது கூட இல்லை, ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்புறம் நிறைய பேர் வெளியே சொன்னாங்க, என் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் வடபழனியில வேலுமணி சார் போய் பாருங்க, அங்க பச்சைல கட்டு போடுறாங்க, அது சீக்கிரமே கூடிடும்னு சொன்னாங்க. சரி, அவங்க பேச்சை கேட்டு இங்க பார்த்தோம். அந்த இடையில எலும்பு இருக்குல்ல, எலும்பு இருக்கு, அந்த எலும்பு எக்ஸ்ரேல தெரியாது. இதை காமிச்சு எலும்பு சேர்ல ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு ஏமாத்துவாங்க. நீங்க ஏன்டா கிட்ட போட்டீங்க? இல்ல, வெளியில தான் மாவு கிட்ட போட்டு வரீங்க, சேர்த்த மனம் ஒன்னா சொல்லுவாங்க. புரியுதா? ஏன்ட்ட காமிச்ச மாதிரி ஆக்டிவிட்டி காமிச்சு எலும்பு சேர்ந்துட்டான்னு கேட்டா சேர்ல ஆபரேஷன் பண்ணணுமா? யார் சொன்னா? அங்க பார்த்து சொல்லுங்க. யார் சொன்னா? சேர்த்துட்டா எலும்பு கிட்ட தேவை. அதான் ரூபாய்க்காக, அது ரூபாய்க்காக. எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை. சார் பார்த்துட்டு இது எலும்பு நல்லாவே கூடி இருக்குமா, ஆப்ரேஷன்லாம் எதுவும் வேண்டாம், மருந்து மட்டும் கொடுத்தாருங்க. அது வேலுமணி சாருக்கு ரொம்ப நன்றிங்க. நல்லா சேர்ந்துட்டு ஓகேவா? அப்படி விட்டுற வேண்டியது ஒரு தைலம் தரேன், போட்டுட்டு நான் ஒரு 2 மருந்து தரேன், அதையும் சாப்பிட்டு ஒரு 1 மாசம் கழிச்சு எல்லா வேலையும் செய்யணும். இப்போதைக்கு கெட்டு போடாம கெட்டு போட்ட மாதிரி வச்சுக்கணும். நான் ஃபர்ஸ்ட் இங்க வரும்போது நான் கொஞ்சம் கடவுள் வேண்டிட்டு தான் கை சீக்கிரம் சரியாகும் அப்படின்னு. ஆனா நான் நினைச்சபடியே டாக்டர் சொன்னதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ. அதுவும் நான் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஹாஸ்பிட்டல் அப்போ கட்டு இன்னும் கூடல, ஆப்ரேஷன் தான் பண்ணோம், பிளேட் வைக்கணும்னாங்க. செகண்ட் ஒப்பீனியன் இவங்க கிட்ட கேட்டதுனால இவங்க நல்லதா ஆயிடுச்சு, கூடிடுச்சு அப்படின்னு சில மாத்திரை மருந்துகளை கொடுத்தோம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர்.